ஸோ என்னோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டெர்மினேட் ஆன ஐடியா வந்து கொடுத்துருக்குறாங்க ஆஃபீஸ்லேருந்து. என்னப்பா ஐடி இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்படி பண்ணிட்டு மனசே உடஞ்சி போச்சுங்க அப்படியே ஒரு மாதிரியா. இங்கே பூனை குட்டிங்க மூணு குட்டிங்க இருக்குது. வெல்கம் பேக் ஜி ஃபேம், வரிவாளன். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வண்டி சாவியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். எங்கடா அப்படின்னா ஆஃபீஸ்க்கு தான். ஸோ என்னாச்சு ஐடி என்னப்பா நிலவரம் அப்படின்றத எல்லாத்தையும் இப்போ கேட்கணும்ல, அதனால் இப்போ கேட்கறதுக்காக நம்ம கிளம்பிட்டோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. தலைவருக்கு தலையிலே தலைவலியாக பல்லு வலியான்னு தெரில, எல்லாம் போட்டு தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்கேருந்து நம்ம குடுன்னு ஓடுவோம். ஓடி போயிட்டு இப்போ அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆஃபீஸ்க்கு அண்ணா வந்து டென்ஷன் ஆகிட்டார். இதுக்கு மேலேயும் கீட்டாலேருந்து ஏன் இன்னும் நவுத்தாமல் இருக்காங்க, நம்மளது பிளாக் லிஸ்ட்டை நவுத்திட்டாங்கன்னா ஐடி போட்டு ஓட்டலாம், அப்படி இல்லைன்னா இப்போ அங்கர் ஸ்டேஷன் பக்கம் போயிடலாமா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போய் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம். பார்த்துட்டு என்ன ஏதுன்னு முடிவு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணிப்போம். அமீர்கிட்ட கேளு, மதியம் சமைக்கிறியா? நான் இப்போ நேற்று விட்டதையாவது இல்லைன்னா சாப்பிட்லாம். டெய்லி ஹோட்டலில் சாப்பிட்டு பைசா வேஸ்ட் ஆகுது கைஸ். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பலாம். சூப்பர். நம்ம ஊரில் பல்லினோக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கட்டமாக்கி கொடுத்துருக்காங்க ரிமோட்டு. இங்கே வந்து பழைய மாடல்லே கொடுத்துருக்காங்க. நிறைய டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற கன்சோல்லே நம்ம ஊர் பல்லினோவில் பாருங்கள் நிறைய விஷயங்கள் ஆட் ஆகிருக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஆட் ஆகின மாதிரி ஒன்றும் தெரியலை. இப்போ வந்து நேராக போவோம். போயிட்டு ஐடிக்கு என்னன்னு சொல்லி மறுபடியும் கேட்போம். கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். புதுசு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த இதை எப்படியாச்சும் கழட்டி எடுக்கணும், கத்தி வச்சு குத்தி தான் எடுக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு. புதுசு என்னன்னு சொல்லி பார்த்துட்டு எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம பேசுவோம். ஓகேவா? முதல்ல வாங்க இப்போ ஆஃபீஸ் போவோம். ஐடிக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இது பண்ணுவோம். ஓகேவா? லெட்ஸ் கோ. ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாங்க போகலாம். ஜோசி ஃபேம், அண்ணன் ரூமுக்கு வந்துட்டோம். நேராக ஆஃபீஸ் போகலான்னு பார்த்தோம். ஸோ வண்டி எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டோம். நம்ம இந்த சென்டராக அங்கே நிற்கிது, அண்ணனோட வண்டி இங்கே நிற்கிது. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு ஆஃபீஸ் தான் போகணும். நம்ம ஐடி என்னாச்சுன்னு கேட்போம். கேட்டுட்டு என்ன எதுன்னு ஒரு முடிவுக்கு வருவோம். ஓகே ஜி ஃபேம், ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கிளம்பியாச்சு. அண்ட் ஹோல்டரும் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி மாட்டிட்டேன். இப்போ அல்டிமேட்டாக பக்காவாக இருக்குதா, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இப்போ வந்து ஆஃபீஸ்லேருந்து நமக்கு ஒரு வழியாக ஃப்ரீலான்சர் ஐடி போட்டு கொடுத்துட்டாங்க ஜி ஃபேம். அதனால் இப்போ பிரச்சனையே கிடையாது. ஜம்முன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஓட்டலாம். நம்மளோட ஐடி இன்னும் வந்து ரெடி ஆகலை. அது ரெடி ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெடி ஆகலை. இன்னொரு 2 நாள் ஆகும் மேபி அப்படின்ட்டாங்க. இப்போ நாளைக்கு வெள்ளி சனி, அதனால் சும்மாவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதுதான். அதனால் பிரச்சனை கிடையாது. அது வரைக்கும் ஃப்ரீலான்சர் எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு காலில் நின்னாச்சு. நின்னோடனே இப்போ போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து சாயந்தரம் போல் எந்திரிச்சு ஒரு 1 ஹவர் கழிச்சு நம்ம வந்து எந்திரிச்சு ஒரு நைட்டு வரைக்கும் ஓட்டுவோம். ஒரு 15 ஆர்டர் ஓட்டிட்டு வரலாம் அப்படின்னு ஐடியா. பட் இது ஃப்ரீலான்சர் தான். இன்றைக்கி வியாழன்கிழமை ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி ஆர்டர் வர வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ பார்க்கலாம் எது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக ஹோல்டர் மாட்டியாச்சுங்க. இனிமேல் உங்களுக்கு ரோட் வியூ பக்காவாக வந்துடும். எல்லாம் டிராஃபிக் என்ன சொல்கிறது, யூட்டனுக்கு பயங்கரமாக டிராஃபிக் நிற்கிது. அதையும் பார்க்கணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து பக்காவாக இப்போ போட்டாச்சு. வா, ரொம்ப பழைய ஐடி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன்டா மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணணும்னு பார்க்குறீங்களா? இந்த இது ஆடுதா ஹோல்டரு, இல்லை இதுவும் பக்காவாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது இதுக்கு செட்டிங் பண்ணணுமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான். சரி வண்டி மூவ் ஆனோடனே நம்ம வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு ஓகேன்ற மாதிரி தான் தோணுது. சின்ன மின்ன ஷேக் இருக்குது. இல்லை அது உனக்கு இதில் எப்படி தெரியும்? கேமராவில் பார்க்கும்போது உனக்கு தெரியும். கேமரா நல்லா தெளிவாக தான் எடுக்கும். சின்ன மின்ன ஷேக்கிங்ஸ் அதில் வரதான் செய்யும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். சின்ன மின்ன ஷேக்கிங்ஸ்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வண்டி ஓடுது, பள்ளம் மேடுன்னு சொல்லி நம்ம விட்டுட்ருக்கோம் வண்டியை. ஒரு வழியாக ஐடி போட்டாச்சுப்பா. முதல்ல வீட்டுக்கு போகிறேன். அண்ணன் இறக்கி விட்டோன்னே அவர் வண்டி எடுத்துகிட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணிவிடுவார். நானும் போயிட்டு என்னோடய கான்டாக்ட் நம்பரை மட்டும் மாற்றிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் கோ ஃபேம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கிளம்புறோம். எங்கே அப்படின்னா ஆஃபீஸ்க்கு தான் அகெயின். ஸோ என்னோடய ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு டெர்மினேட் ஆன ஐடியா வந்து கொடுத்துருக்குறாங்க ஆஃபீஸ்லேருந்து. கடுப்பு ஆகுதுங்க. எவ்வளோ சந்தோஷமாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ண தெரியுமா வண்டியை. சரி ஓகே கொடுன்னு போவோம். போயிட்டு எல்லாத்தையும் வண்டி ஓட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ரூமுக்கு வந்து அண்ணன் இறக்கி விட்டு அவர் வண்டி ஸ்டார்ட் பண்ணார். அண்ணன் சொன்னார் நான் கொஞ்சம் உள்ளே போய் ஐடி ஆன் பண்ண போகிறேன்னு. என்னத்துக்கு இங்கே ஆன் பண்ண வந்ததை அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணார். அவருக்கு ஆர்டர் வந்துருச்சு. எனக்கு ஆர்டர் பண்ணுறேன். என்னடா செல்ஃபி கேட்குமாச்சு வேறு எழுதி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துட்டேன். சரியா படிக்கல, ஏதோ ஆப்ஷன் வருது போல ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் கோ ஆன்லைன் சொல்லி கொடுக்குறேன். மல்டிபிள் ஃபுட்டு வந்து மிஸ்ஸிங்கு, நீ வந்து ஃபுட்டு ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கா, அது பண்ணியிருக்கா, இது பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி ஆர்டரை டெர்மினேட் பண்ணிட்டாங்களாம். போன மாதம் 16ஆம் தேதி அதில் எழுதி வருது. அதை போய் எனக்கு போட்டு கொடுத்துட்டு நானும் குசியாக ஓடி வந்தேன். சரி ஓகே
டெம்பரரியாக நம்ம பேரில் ஐடி அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் 2-3 நாளில் அது ரெடி ஆகிடும். அது வரைக்கும் இதில் ஓட்டி ஒரு 4 காசு பார்த்து நம்ம சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லி ஓட்டலான்னு பார்த்தா இப்போ அது டெர்மினேட்டுன்னு சொல்லிட்டு வருது. வெறி ஆகிடுச்சுங்க. அப்படியே ஃபுல் பூஸ்ட்டாக அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்தேன். ஓகே இன்றைக்கி வந்து நம்ம ஓட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். அது பார்த்தா கடைசியில் இந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நினச்சி பாருங்கள், இத்தனை நாளாக வெயிட் பண்ணி போடா இன்றைக்கி இது ஒரு ஐடி நம்ம பேரில் கிடைக்கலனாலும் கம்பெனியில் கிடச்சிருச்சு, ஓட்டுவோம், சம்பளமாவது எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி நம்ம ஒரு பிளான் பண்ணும்போது மேலே இருக்கிறவங்க ஆல்ரெடி நமக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தா என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த மாதிரி தான் இப்போ கதை ஆகிப்போச்சு. வேறு வழி இல்லை, ஆஃபீஸ் போய் பார்ப்போம். மணி வந்து 5:30 இங்கே. மேபி ஆள் இருக்க மாட்டாங்க, 90% ஆள் இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு 10% ஒரு வேலை செக்கிட்டாங்கன்னா டக்குன்னு பிடிச்சி என்னடா கதை டக்குன்னு கொஞ்சம் போட்டு கொடுறா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஐடியா மறுபடியும் ஏதோ ஒன்று பிடிங்கி அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு இப்போ பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. வாங்க ஜி ஃபேம், நேராக இப்போ ஆஃபீஸ்க்கு போவோம். நேராக இப்போ இங்கேருந்து என்ன நடக்க போகுது அப்படின்றது எனக்கும் தெரியல. இப்போ இது டிராஃபிக் டைம் வேறு, எல்லா வீட்டுக்கு ஆஃபீஸ் விட்டு எல்லாம் கொடுன்னு போகிறவங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வியாழன்கிழமைன்றதால பார்ட்டிஸ் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எங்கேயாவது கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. ஆங்கிள் கரெக்டாக இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. இதான் ஆங்கிள் நினைக்கிறேன். வச்சாச்சு, அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம இதோட ஆங்கிள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இதுதான் ஆங்கிள், அப்படியே வச்சுப்போம். ரன்னிங்லேயே மொபைல் நோண்டிகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. ஆனால் இப்போலாம் ரொம்ப ரூல்ஸு சவுதியில் வந்து இப்போது ரொம்ப கெடிபடியாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க என்ன இதுன்னு சொல்லிவிட்டு. பிகாஸ் ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை, ரொம்ப டேஞ்சரஸ் இப்போலாம். ஓகேவா? என்னப்பா ஐடி இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்படி பண்ணிட்டு மனசே உடஞ்சி போச்சுங்க. அப்படியே ஒரு மாதிரியாக ஃபுல் பூஸ்ட்டாக கிளம்பி வந்தேன் இந்த மாதிரின்னு. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபுட்டு டெலிவரினா ஸ்விஃப்ட் டிசைர் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பலினோவையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. நல்ல வேலை நம்ம ஊரில் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா ஏண்டாடே ஏற்கனவே ஸ்விஃப்ட் அது இதுன்னு கொடுக்குற அதை டெக்ஸிலையும் கொடுத்துட்றேன் எங்களுக்கு வேரி ஆகுதுன்னு சொல்லிட்டு இதையும் கொண்டு வந்துட்டான்னா அவ்வளோதான். அதனால் கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், டெக்ஸியோட நிப்பாட்டிட்டான். இங்கே சாப்பாட்டுக்கே இதுதான் பாருங்கள், டெக்ஸிக்கு இதை விட நல்ல வண்டி போடுறாங்க. சரி, டெக்ஸிக்கு ஸ்விஃப்ட் டிசைர் இங்கே கிடையாது. இங்கே வந்து இதையும் கொடுக்குறாங்க, பலினோவையும் கொடுக்குறாங்க. என்ன கணக்குன்னே இது ஒன்றும் புரியல. என்னப்பா எல்லோரும் போய்கிட்டே இருக்கிறாங்க, என்ன கணக்கு? சிக்னலும் போட்டிருக்கு. ஓகே போகிறாங்க எல்லோரும், நம்மளும் போவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆரித்லேருந்து ஆஃபீஸ் பக்கம் சிட்டிக்குள்ளே போகிறோம். இங்கே கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருக்கும். அண்ணனுக்கு ஃபஸ்ட் ஆர்டரே 13 ரியால் கிடச்சிருச்சு, தூக்கிட்டு போயிட்டார் அவர். ஆனால் நமக்கு வந்து 7 ரியால் தான் கிடைக்கும் கைஸ். ஒரு ஆர்டருக்கு 7 ரியால் தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து சம்பள பேஸ்ட் ஆள். அதனால் 1ஆம் தேதி வரைக்கும் நம்ம இப்படி தான் ஓட்ட போகிறோம். இல்லைன்னா நம்ம பேரில் ஐடி கிடைக்கிற வரைக்கும் இப்படி தான் ஓட்ட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான், அந்த என்ன சொல்கிறது, 7 ரியால் தான் கிடைக்கும். ஸோ 13 ரியாலுக்கான ஆர்டர் அவர் தூக்கியிருக்காரு. பட் 7 தான், என்ன பண்ணுறது, மீதி எல்லாம் கம்பெனிக்கு தான் லாபம். பிகாஸ் அவங்க வண்டி, அவங்களுடைய பெட்ரோலு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஒரு காரணத்தால். எனிவே, ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் போய் விசிட் போடுவோம், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ ஏதோ ஒரு நம்பிக்கையில் நம்ம பாட்டுக்கு இப்போ கிளம்பி ஓடி வந்துட்டோம். மணி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், வெளிச்சத்தில் கிளம்புன இருட்டு கட்டிக்கிச்சு. டிராஃபிக் சாரியான டிராஃபிக் இருக்கிறது. ஆஃபீஸ் ரொம்ப பக்கம் தான், ஆனால் இந்த டிராஃபிக்கு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி இங்கே ஓடி வந்திருக்கேன். முதல்ல போவோம், போயிட்டு உள்ளே யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். 6 மணிக்கு ஆஃபீஸ் க்ளோஸ் டைமிங் உங்களுக்கு நார்மலாகவே. கரெக்டாக 6 மணிக்கு தான் நான் இங்கே வரேன். கரெக்டாக 6 மணிக்கே போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான், இருந்துட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நானும் போயிட்டுருக்கேன். ஸோ லெட்ஸ் see, ஒரு பார்க்கிங் மட்டும் கிடைக்கட்டும். சர்ட்டுன்னு போட்டுட்டு விருட்டுன்னு போயிட்டு என்னன்னு சொல்லி பார்த்துட்டு ஓடி வந்துடலாம். ஆஹா, பார்க்கிங் இல்லையே. இருக்குடா. முறையான பார்க்கிங் ஒன்று இருக்குடா இங்கே. ஆடா, இங்கேயே பார்க்கிங் இருக்குது. நான் ஏன்டா அங்கே போகிறேன் ஓரமாக நிப்பாட்டுறதுக்கு. நிப்பாட் கைஸ், ஐ எம் கோயிங் இன்சைடு அண்ட் வாட் ஹேப்பன்ட் இன்சைடுன்றதை வெளியே அவுட் சைடு வந்தோடனே உங்களுக்கு நான் சொல்கிறேன். பை. ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தாச்சு. கார் எடுக்க போயிட்டே இருந்தேன், சவுண்டு வந்துச்சு, பூனை கத்துற சவுண்டு. எங்கடான்னு பார்த்தா இங்கே பூனை குட்டிங்க 3 குட்டிங்க இருக்குது. ஆனால் 3 குட்டிங்க இருக்குன்னா யாரும் கண்டிப்பாக விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க. ஸோ தாய் இங்கே தான் எங்கேயோ இருக்குது. வராதிங்கப்பா, வெளியே வராதிங்க. நோ, வெளியே வராத, போ, உள்ளே போ. எங்கே பயந்து போய் ஓடி வருதுங்க, பயந்து போகுன்னு பார்த்தா. ஐயோ, இது தாய் வர வரைக்கும் என்ன பண்ணலாம் ஒன்றும் புரியலையே. கிட்ட வராதிங்க, போங்க, உள்ளே போயிருங்க, உங்கள் அம்மா வரும், சாப்பிட போயிருக்காங்க எங்கேயோ. ஐயோ, அது ஆளை பார்த்தோன்னே பசியில் கிட்ட ஓடியாருதுங்க. இருங்க, ஏதாவது ஒரு வழி பண்ணுறேன். ஓகே கைஸ், ஒன்றும் பண்ண முடியாது. ஆஃபீஸில் போய்ட்டு கேட்டோம். ஸோ எல்லாம் இப்போ கிளம்பி போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் எப்பா கிட்ட அது ஒரு ஐடி தான் இருந்துச்சுன்னோம். ஸோ இப்போ உங்கள் அண்ணன் கூட வந்தாப்புல 2 பேரில் ஒரு ஆளுக்கு போட்டு கொடுத்தாச்சு. அதே மாற்றி கொஞ்சம் முடிஞ்சால் ஓட்டிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஈஸியாக வந்து நம்மளை வழி அனுப்பிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில.
நான் வந்து மண்டேக்கு வரலான்னு இருக்கேன். ஸோ மண்டேக்கு வந்து நம்மளது ஓகே ஆச்சுன்னா ஓகே, அப்படி ஓகே ஆகவில்லை அப்படின்றால் நம்ம வந்து ஹங்கர் செஷன் போட்டுக்கலாம். அது வரைக்கும் ஓட்டுவோம், நம்ம ஐடி ரெடி ஆகிற வரைக்கும். ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு போவோம், அப்புறம் வேறு வழி இல்லை. நம்ம நேரம் அண்ணனுக்கு கிடச்சிருச்சு, எனக்கு கிடைக்கல, சந்தோஷம் தான், விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் ஓட்டட்டும். நம்ம சனிக்கிழமை இருந்தாலும் நான் வருவேன். சனிக்கிழமை இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு இங்கே வந்துட்டு எனக்கு தெரியாது, நீ இன்னொரு ஐடி எனக்கு நீ என்ன பண்ணியாச்சு, நீ எனக்கு தர்த்தீப் பண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட கொஞ்சம் நம்ம பேசுவோம். பேசி பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த டைமுக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? சரி ஜி ஃபேம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அழகாக போகிறோம். ஆங்கிள் சரியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அழகாக இப்போ எங்கே போகிறோம், பசிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் மைன்யூட்டாக. ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி போகிற வழியில் கிடச்சா எடுத்து வாயில் போட்டு நுரைக்கிட்டு ரூமுக்கு போய்ட்டு படுத்து எதனா படம் பார்ப்போம், நோண்டிக்கிட்டு இருப்போம். வேறு என்ன பண்ண முடியும்? அண்ணன் போயிருக்காரு, எப்படி ஒரு 15 ஆர்டர் இல்லை ஒரு 10 ஆர்டர் ஓட்டிட்டு தான் வருவார். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி நம்ம ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ ஃபேன், நேராக போகலாம். ஸோ இன்றைக்கி விலாக் இப்படியே முடிஞ்சிடும் போல் இருக்குதே. ஓகே, லவ் வில் டூயிங் எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட். வேறு வழி கிடையாது, யோசிச்சுட்டே இருக்க வேண்டிதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய விசிட் விசாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகுது, அப்ளை ஆக மாட்டேங்குது, விஎஃப்எஸ்க்கு கொடுக்கணும் போகணுன்னு சொல்லி நிறைய இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு. அது என்னன்னு சொல்லி எனக்கு இன்னும் ஃபுல்லாக டீட்டெயில் தெரியல, அரைக்குறையாக தான் நான் பார்த்தேன். நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஜிஃபேம். ஓகேவா? இந்த மாதிரி ரோட்டு ஓரமாக வண்டி நிப்பாட்டக்கூடாது. இப்போ ஏதோ கூட்டமாக இருக்காங்க, நார்மல் டைமில் ஏதோ நிப்பாட்டிட்டாங்க. பட் எப்பயுமே அந்த மாதிரி நிப்பாட்டக்கூடாது. அதுக்கு தனியாக 75 ரியால் இல்லீகல் பார்க்கிங் நமக்கு ஃபைன் வந்துடும். என்ன டிராஃபிக் பாருங்கள். இந்த ரோட்டில் ஃபஸ்ட்டில் இவ்வளோ டிராஃபிக் இருக்காது, அபூபக்கர் ரோட்டில். இப்போ வந்து என்னென்னா கிட்ட இந்த ஒரு யூட்டன் போட்டோன்னு வச்சிங்களேன், ஒரு பெரிய பள்ளியாசல் இருக்குது. அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய இடத்துல ரோடு அப்படி கொஞ்சம் சுருக்கி சின்னதாக்கியிருக்காங்க, திடீர்னு பெருசாக்கியிருக்காங்க. ஸோ வண்டிங்கெல்லாம் அந்த ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும்போது நிறைய பாதிப்புகள் ஏற்படுது, டிராஃபிக்ஸ் மாதிரியான விஷயங்கள் வருது. இப்போ ஆஃபீஸ் வேறு விட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் அது ஆல்சோ இது இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கூல் இல்லை, நல்லா ஜம்முன்னு ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஸ்கூல் வேறு ஆரம்பிச்சிருச்சா, அப்புறம் பிள்ளைங்க வெளியே போகிறது அது இதுன்னு. இன்றைக்கி அதுவும் இல்லாமல் வியாழன்கிழமை. ஸோ எல்லாருமே வந்து இப்போ வெள்ளிக்கிழமை விடிய பார்ட்டி கிட்டி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வருவாங்க. பார்த்துக்கலாம் ஜிஃபேன், லெட்ஸ் கோ. ஓகே கைஸ். இந்த ஒரு ரோடு தான் இருக்குது நம்ம போகிறதுக்கு. நேராக இப்போ நம்ம வந்து நடன ரூமுக்கு தான் போகிறோம். அண்ணன் வந்து 5 ஆர்டர் முடிச்சிட்டாரு, பார்த்துக்கங்க. ஆஃபீஸ்க்கு நான் போயிட்டு திரும்பி இந்த டிராஃபிக்கில் பாட்டி வெளியே வரதுக்குள்ள ஒரு 5 டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதே மாதிரி தான் அடிச்சு நாக் அவுட் பண்ணணும். இன்னும் ஒரு டெலிவரியும் நம்ம வந்து தான் பண்ணணும் இப்போது. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக போவோம் அபூபக்கருக்கு. அபூபக்கரில் ஏறி சட்டுன்னு நேராக கிளம்பி இப்போ எங்கே போக போகிறோன்னா அண்ணனோட ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி போகணும். ஓகே ஜிஃபேம். ஸோ என்ன ஏதுன்னு சொல்லி பாருங்கோ, உரையாடலை முடித்துக்கொள்வோம். ஸோ அண்ணன் ரூமுக்கு போயிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு நாளைக்கு அகெயின் நம்ம ஏதாச்சும், நாளைக்கு முடியாது, நாளைக்கு ஃப்ரைடே தொழுதுட்டு உட்காந்துருப்போம் ஃபுல்லாக. அண்ணன் கூட போயிட்டு இல்லை நான் ஃபன் பண்ணிவிட்டு ரிட்டன் வருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இருக்குன்னா, என்ன சொல்கிறது, சனிக்கிழமை போய் நிட்டுட்டு ஏன்பா டெர்மினேட் ஆன ஐடியா போய் கொடுத்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்கள்ட்ட நம்ம கேட்போம். வேறு என்ன சொல்ல முடியும், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இல்லைன்னா சொல்லுவீங்க போய் சொல்கிறான் இவன் புருடா விடுகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர். இங்கே பாருங்கள், கிட்ட ஆப்பை தானே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கேருந்து இப்போ ஆன்லைன்னு கொடுத்தா ஆன்லைன் பாருங்க என்ன எழுதியிருக்கு, கிளியராக தெரியல. நான் வேறு நடு ரோட்டில் நிப்பாட்டி ஃபன் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ டெர்மினேட்னு வருது. மல்டிபிள் ஃபுட்டு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணியிருக்காங்களாம். அண்டு வந்து மாற்றி டெலிவரி பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி அதில் எழுதி வருது. செப்டம்பர் 16ஆம் தேதி இந்த பிளாக்கிங் இது வந்து பிளாக் ஆகிருக்கு. என்னடா ரோடு இப்படி வைப்ரேஷன் ஆகுது பாருங்க. ஸோ செப்டம்பர் சில்லறை வந்து அந்த டைமில் இது வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. எனிவே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அப்படியே போய்கிட்டு இருக்கு ஒரு அப்டேட்டாக, கம்பெனிஸ் ரிலேட்டடாக. வேலை வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறவங்களும் பாருங்கள், வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி விடுங்க. ஓகேவா? இப்போது அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம சொல்ல இருக்கிறோம் இது ரிலேட்டடாக. ஓகேவா? பார்க்கலாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு. வைப்ரேஷன் ரொம்ப இருக்குல்ல, ஏன்னா ரோடு சரியில்லை, கடக்கடான்னு போகுது. அதனால தான். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஒரு லைக்கை மட்டும் கொடுத்து அன்பாதரவு காட்டுங்க போதும். பாய்.